வணக்கம். இன்றைய நச்சு நாளுக்கு சிறப்பு தொகுப்பில் நம்மோடு இணைகிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக சட்டமன்றத்தில் கவர்னர் உரைக்கு பிறகு முதலமைச்சர் அதுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு நிறைவேற்றுவது என்பது மரபு மீறிய செயல் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. இதை பற்றி உங்க கருத்து என்ன சார்? மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமியில் எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறதுன்னு தெரியல. அவர் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர். ஒரு ஆளுநர் அரசு தயாரித்து கொடுத்த கொள்கை குறிப்பது அறிக்கை, அதை படிக்கிறது அவருடைய பொறுப்பு, அவருடைய கடமை. அதை அப்படியே அவர் படிக்கணும். அதை படிக்காமல் அதில் பல வார்த்தைகளை அவர் விட்டுட்டு அவர் படிக்கிறார். தமிழ்நாடு என்கிற வார்த்தை, பேரறிஞர் அண்ணாங்கிற வார்த்தை, தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், முத்தமிழறிஞர் கலைஞர், இதெல்லாம் பண்ணிடுறேன். சரி, முத்தமிழறிஞர் கலைஞர்னு இருக்குது, ஆகவே அதை படிக்காம விட்டது சரின்னு ஒரு வேளை எடப்பாடி ஒரு வாதத்துக்காக அப்படி சொல்கிறாருன்னா கூட ரைட்டு. பேரறிஞர் அண்ணாவை நீங்கள் ஏற்றுக்கலையா? தந்தை பெரியாரை நீங்கள் ஏற்றுக்கலையா? தமிழ்நாடுங்கிற வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கலையா? சமூக நீதிங்கிற வார்த்தையை ஏற்றுக்கலையா? சமத்துவங்கிற வார்த்தையை ஏற்றுக்கலையா? இதையெல்லாம் எடப்பாடி ஏற்றுக்கிறாரா ஏற்றுக்கலையாங்கிறத முதல்ல சொல்லணும். அவர் இப்படி குதர்க்கம், அதாவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான முறையில், ஒரு அப்பட்டமான முறையில் ஒரு ஆளுநர் செயல்படுகிறார் என்று சொன்னால் முதுகெலும்பு இருந்தால் அது கண்டித்திருக்கணும். இல்லையா, கண்டிக்கிறதுக்கு முடியலையா, முதுகெலும்பு வளைஞ்சு போய் நிற்கதா, அமைதியாக என்ன இருக்கணும். அதற்கு பதிலாக முதலமைச்சர் என்ன கண்டிச்சா தீர்மானம் சொல்லியிருக்கிறாரு? சொல்லலையே. அச்ச புத்தகமாக அச்சிட்டு கொடுக்கப்பட்டதான் அவை குறிப்பில் இடம்பெற வேண்டும். ஆளுநர் இந்த மாதிரி இவைகளெல்லாம் விட்டு விட்டு படித்ததற்கான வருந்துகிறேன்னு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. அப்படி அவர் பண்ணியிருக்கக்கூடாது என்று மிக நாகரிகமான அரசியலை மேற்கொண்டு இருக்கிறார். இதை போய் கண்டிக்கிற எடப்பாடி பழனிசாமி கண்டிச்சுட்டு ஆளுநர் செஞ்சதை வாதிடுறது அப்படிங்கிறது எதை கண்டு அவர் அஞ்சுகிறார், எதையோ கண்டு அஞ்சுகிறார். அந்த அச்சத்தின் காரணமாக, நடுக்கத்தின் காரணமாக இந்த மாதிரி அவர் பேசுகிறார். தமிழக கவர்னர் ஆர்.என். ரவி தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாருன்னு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் தேசிய கீதம் இசைக்கப்படுறதுக்கு முன்னாடியே அவர் போயிட்டாரு. தேசிய கீதம் இசைக்கும் போது இருந்து போய் அது அவமதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அவர் தேசிய கீதம் இசைப்பதற்கு முன்னரா பின்னரா என்பது வேறு. ஆனால் சபை மரபு, இந்த கூட்டம் ஆண்டினுடைய தொடக்க கூட்டம், முதல் நாள் கூட்டம். இந்த கூட்டத்தில் முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும், கடைசியாக கூட்டம் முடிகிற பொழுது தேசிய கீதம் இசைக்கப்படும். வேறு நிகழ்ச்சிகளே இல்லை, கிடையாது. ஆளுநர் உரை படிப்பது ஆங்கிலம், இது ஆளுநர் படிப்பார், தமிழில் பேரவைத் தலைவர் படிப்பார். அது முடிந்த பிறகு தேசிய கீதம் இசைக்கப்படும். இது முடிச்சுட்டு தான் எல்லோரும் சபையை விட்டு போகணும். இதுதான் மரபு. ஆளுநர் செய்த தவறின் காரணமாக அதற்கு விளக்கமளிக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்குது. முதலமைச்சர் அமைதியாக இருக்க முடியாது. அவர் எழுந்து பேசுகிற பொழுது சபையை அவமதிக்கக்கூடிய வகையில் தேசிய கீதம் இசைப்பதற்கு முன்னாலேயே அவர் வெளிநடப்பு, சபையில் ஆளுநர் எதிர்த்து பேரவை உறுப்பினர் வெளிநடப்பு செய்வாங்க. ஆனால் ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சது இது வரைக்கும் யாரும் பார்த்த கிடையாது. எல்லாமே அதிசயமாகவும் புதிதாகவும் இருக்குது. எல்லாம் அவர் எந்திரிச்சு என்னமோ கோச்சிட்டு போகிற மாதிரி, மாமனார் வீட்டிலேருந்து கோச்சிட்டு போகிற மாதிரி வெளிநடப்பு பண்ணது என்பது ஏற்புடையதல்ல, கடுமையான கண்டனத்திற்குரியது. சட்டமன்ற நிகழ்வை தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், எடப்பாடி பழனிசாமி கூறிய ஒரு குற்றச்சாட்டு, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சீர்கெட்டு போய் கிடக்கு, அதுக்கு உதாரணமாக பல சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுகிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமே சம்பவம் நடக்காமலே இருக்காது. அங்கொன்றும் இங்கொன்றும் சம்பவம் நடக்கிற பொழுது உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்கிறதா எடுக்கவில்லையா என்பதுதான். உதாரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்ற பேராசிரியருடைய நூற்றாண்டு விழா, அந்த நிகழ்ச்சியில் சகோதரி கனிமொழி அவர்களும் தமிழச்சி தங்கமணி அவர்களும் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் பெண் காவலரிடம் தவறான முறையில் நடந்து கொண்டார்கள் என்கிற ஒரு செய்தி வந்தது. உடனடியாக அவர்கள் கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டார்கள், கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக இது இன்னும் சொல்ல போனால் அந்த குறிப்பிட்ட அந்த பாதிக்கப்பட்ட பெண் காவலர் அந்த வழக்கையே வாபஸ் சொல்லிட்டாங்க. ஆனாலும் கூட அதை ஏற்காமல் கைது செய்யப்படுறார். சம்பவம் நடக்கிற பொழுது அதில் பார்த்து கொண்டு அதை பார்க்காம கண்டும் காணாமல் இருந்து யாருமே நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் அது வேறு. உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் தலித் மக்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் தொட்டியில்
மலம் கலந்துருக்கிறேன்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் நேராக போகிறார், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் போகிறார், நேராக நடவடிக்கை எடுக்கிறார். மற்றொரு இடத்துல டீ கடையில், சின்ன டீ கடையில் இரட்டை டம்ளர் முறை பயன்படுத்தப்படுகிறது என்கிற அங்கேயே அந்த ஜனங்க சொல்கிறாங்க. உடனடியாக ஆட்சித்தலைவர் போகிறாரு, காவல்துறை கண்காணிப்பாளர் போகிறாரு, போய் நடவடிக்கை எடுத்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீங்கள் கைது செய்யப்படுறாங்க. ஆலயத்துக்குள்ள பட்டியலின மக்கள் போகக்கூடாது அப்படி ஒரு இது இங்கே ஒரு எழுதப்படாத சட்டம் அமுல்படுத்தப்படுகிறதுங்கிற பொழுது அந்த இடத்துக்கு போகிறாங்க. பட்டியலின மக்களை கோயிலுக்குள்ளே ஆலய பிரவேசத்துக்கு அனுமதிக்கிறாங்க. ஆக அங்கொன்றும் இங்கொன்றமாக சம்பவம் நடக்கிற பொழுது அதில் உடனடியாக அரசு தலையிடுகிறது, காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது. எதையாவது சொல்லி எதையாவது பண்ணிடலான்னு சில பேர் முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சியெல்லாம் நல்ல முயற்சி அல்ல, ஒரு நேர்மை அல்ல, இதுலாம் ஒரு நேர்மை இல்லை. தமிழக கவர்னரை திரும்ப பெற வலியுறுத்தி ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கவர்னர் திரும்ப பெற முடியுமா? உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக என்ன சார்? அதாவது சட்டத்தின் மீதும் அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் ஒன்றிய அரசாங்கத்திற்கு நம்பிக்கை இருக்குமேயானால் இன்றைக்கு நடைபெற்ற சட்டப்பேரவை நிகழ்வை ஒட்டி அடுத்த நிமிடமே அவரை திரும்ப பெற்றிருக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்திலேயோ ஜனநாயகத்திலேயோ எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது, நாங்கள் சர்வாதிகார பாசிச பாதையில் தான் செல்வோம் என்று ஒன்றிய அரசு இருக்குமேயானால் இது நீங்கள் குறிப்பிடுற மாதிரி நடக்காமல் போகலாம். நேரம் நேரு சர்க்காராக இருந்தால் நேரம் கவர்னரை திரும்ப பெற்றிருப்பாங்க, அல்லது வேறு இந்திரா காந்தி அரசாங்கமாக இருக்குமேனால் நேரம் கவர்னர் திரும்ப பெற்றிருப்பாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அராஜகத்தை எந்த ஆளுநரும் மேற்கொண்டது கிடையாது. சட்டத்தை மதிக்க வேண்டும், ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க வேண்டும். அப்படி மதிப்பவர்களாக இருந்தால் நடவடிக்கை எடுப்பார்கள். ஆகவே ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கிறதுக்காக எங்களுடைய போராட்டங்கள் நிற்கப் போவது இல்லை. நீங்கள் குறிப்பிட்டதை போல கடந்த டிசம்பர் 29 அன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள், சென்னை நகரமே ஒரே சிவப்பாக மாறிய நிலையில் அந்த போராட்டம் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடைபெற்று அத்தனை பேரும் கைதானார்கள். இது மீது ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லாமல் அமைதி காக்கமேயானால் எங்களது போராட்டம் எங்களோடு மட்டுமல்ல தோழமை கட்சிகளோடெல்லாம் இணைந்து ஒன்றுபட்டு போராட்டத்தை இதை தீவிரப்படுத்துவோம். எந்த முறையில் இதை தீவிரப்படுத்தி சட்டத்திற்குட்பட்டு ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்தி இவரை அனுப்பி வைக்க வேண்டுமோ அந்த முறையை நாங்கள் மேற்கொள்வோம். மீண்டும் மற்றொரு நச்சு நாளிகையில் சிறப்பு தொகுப்பில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.